மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தஞ்சை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் உள்ள அருள்மிகு அறம்பளர்த்த நாயகி சமேத ஸ்ரீ கம்பகேஸ்வரர் கோவிலில் குடமுழக்கு திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அண்ணாதுரை வழங்க கேட்கலாம். அண்ணாதுரை, வணக்கம். அண்ணாதுரை, எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது குடமுழக்கு விழாவானது நடைபெற்று வருகிறது? இந்த விழாவில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? இதற்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் அறம்பளர்த்த நாயகி சமேத கம்பகரேஸ்வரர் கோயில் சரபேஸ்வரர் தலமாக அழைக்கப்படுகிறது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு கோயிலில் 4 கோடி மதிப்பில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் திருப்பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்றது. இன்று கடந்த 30ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. முன்னதாக கடந்த 24ஆம் தேதி பாத யாத்திரையாக தருமபுரம் ஆதீனம் திருபுவனம் கோயிலுக்கு வருகை தந்தார். அதன் பின்னர் காவிரியிலிருந்து 3 யானைகள் மீது கடம் நீர் எடுத்து வரப்பட்டு யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. இன்று 8ஆம் கால யாகசாலை பூஜை தொடங்கி நடைபெற்றது. ராஜகோபுரம், சுவாமி, அம்பாள், சரபேஸ்வரர் உள்ளிட்ட விமானங்களுக்கு கும்பாபிஷேகம் நிறைவேற்ற ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. காலை 9:40 மணி அளவில் தமிழக ஆளுநர் கவர்னர் RN ரவி அவர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்தார். முன்னதாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க தர்மபுரம் ஆதீனம், வேளாக்குறிச்சி ஆதீனம், மதுரை ஆதீனம் உள்ளிட்ட ஆதீன மடாதிபதிகள் ஏராளமானோர் வருகை தந்திருந்தனர். 9:40 மணி அளவில் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதே நேரத்தில் ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி கும்பாபிஷேகத்தை காண திரண்டிருந்தனர். தமிழக ஆளுநர் வருகையை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய பாதை என அனைத்தும் ஆய்வு செய்து பக்தர்களை உள்ளே அனுமதித்தனர். கும்பாபிஷேக விழா இனிதே நடைபெற்று முடிந்துள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி அண்ணாதுரை. தஞ்சை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் உள்ள அருள்மிகு அறம்பளர்த்த நாயகி சமேத ஸ்ரீ கம்பகேஸ்வரர் கோவில் குடமுழக்கு திருவிழாவானது 16 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் அண்ணாதுரை சொல்ல கேட்டோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.